அட என்னாச்சு என்னோட டிடெக்டிவ் பாட்டிக்கு? காய்ச்சலா என்ன? அவ கசப்பான மருந்து குடுக்கறா. மத்ததையும் சேர்த்து சொல்லுங்க. காய்ச்சல் வந்திருக்கு, ஆனா மருந்து சாப்பிட மாட்டாங்களாம். என்ன பாட்டிக்கும் பேரனுக்கும் சண்டை மூட்டி விடுறியா என்ன? என்ன பாட்டி என்ன சொல்றீங்க? இவ நாள் முழுக்க வீட்ல உட்கார்ந்து டிவி பார்த்து இவளுக்கும் மூளை குழம்பி போச்சு போல இருக்கு. இங்க மாமியார் மருமகன் யாருமே இல்ல. அதான் பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையில சண்டை மூட்டி விடுறா போல. நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்களே மருந்து கொடுத்து பாருங்க. சாப்பிட மாட்டேன். மருந்து சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். நீங்க மருந்து சாப்பிடாதீங்க, நான் சாப்பாடு சாப்பிடல. நீங்க சந்தோஷப்படும் போது எனக்கு டென்ஷன் ஆகும்ல, அந்த டென்ஷன்ல எனக்கு பசி எடுக்காது, பட்டினியாவே படுத்துருவேன். காலையில எழுந்துக்கும் போது ரொம்ப சோர்வா இருப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன்னு சாப்பிடலன்னா சோர்வு அதிகமாயிடும்ல. நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்னு. நடக்க முடியாது, நடக்க முயற்சி பண்ணா கீழே விழுந்து அடிபட்டுடும். மருந்து கொடு, சீக்கிரம் கொடு. தண்ணி கொடு. பொறுமையா. மருந்து சாப்பிட்டுட்டேன். சரி நீ போய் தூங்குடி என் தங்கம். எந்த டென்ஷன் ஆக கூடாது என்ன? நான் சரியாயிடுவேன். நீங்க இருக்கீங்களே குழந்தை மாதிரி பண்ணுவீங்க. வாய மூடு. மதுவக்கா, நீங்க ஒரு போர்வை எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நான் பாட்டியோட தூங்குறேன். என்ன பாட்டி? அட வாடா என் தங்கம். நீ என் கண்மணி, நீ என் செல்லம். சின்ன வயசுல என் கூட தூங்குன, இப்ப நீ ஏன் கூட தூங்க போறியா? எதுக்கு உனக்கு அந்த போர்வையெல்லாம்? இதோ இருக்க இவ்ளோ பெருசா. வா வா வா, பாட்டியும் பேரனும் ஒன்னா சேர்ந்து தூங்கலாம். வா நீ போய் உன் வேலையை பாரு. சரிம்மா. போகும்போது விளக்கு அணைச்சிட்டு போ. ஹலோ, இன்னும் தூங்கலையா நீங்க? உன்கிட்ட போன்ல பேசுறேன்னா அப்ப நான் இன்னும் தூங்கலன்னு தானே அர்த்தம். சரி, 2 பேர்கிட்ட பேசுனியா நீ? விஷயம் என்னன்னா அவன் என்ன பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்புறம் நான் உனக்கும் பிராச்சிக்கும் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவன் உடனே கோவப்பட்டான். யார் இவ்ளோ பெரிய போய் சொன்னதோ அந்த பர்சன் என்கிட்ட காட்டுன்னு கோவப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட நீ சொன்னியா இது யார் அவன் கிட்ட சொன்னதுன்னு? இல்ல, நான் சொல்லல. எனக்கு ஒரு ஸ்டூபிட் ஃப்ரெண்ட் இருக்கா, ரன்பீருக்கும் பிராச்சிக்கும் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி உளறா. அந்த மாதிரி நான் எதுவுமே அவன் கிட்ட சொல்லல. சாய்னாவும் டிம்பியும் ரன்பீர் மனசுல பிராச்சி இருக்கான்னு எதுவுமே சொல்லல. அவங்க சொன்னது என்னன்னா பிராச்சி மனசுலதான் ரன்பீர் இருக்கான்னு. அவ இன்னும் அவனுக்கு நெருக்கமா வர முயற்சி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு. ஐ நோ தோஸ் கேர்ள்ஸ், பட் ரன்பீரை பத்தி எனக்கு தெரியும். அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஐ மீன் he has status. he is a ரன்பீர்யா. உனக்கு என்னதான் பிரச்சனை? அவன் இந்த மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு கிட்ட எல்லாம் போய் லவ் சொல்ல மாட்டான். அவன் அந்த மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாம ரன்பீர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவன் என்ன லவ் பண்றான், நான் அவனை லவ் பண்றேன். ஒருவேளை ரன்பீர் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தானா, that I can show you one thing. நிச்சயமா அவன் என்னை ஏமாத்தவே மாட்டான். அண்ட் அவனுக்கு பிராச்சியை பிடிக்கவே பிடிக்காது. ஐ நோ, எந்த ஒரு பையனும் எந்த ஒரு பொண்ணுக்காகவும் உன்னை சீட் பண்ண மாட்டான். Exactly, that was I said. So good night and take care. என்ன நீ ஓகேவா? காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் மாறிடுறாங்க. ஆனா பிரக்யா மட்டும் மாறல. அவ இப்பவும் என்ன வெறுத்துட்டு இருக்கானா? என்ன சொன்னாவ? அத கேட்காதீங்கண்ணா. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகைன். பிசினஸ்ல பார்ட்னரோ கிளையன்ஸோ எல்லாம் ஃபேமிலி தான். அதனால தான் நாங்க இன்னைக்கு எங்க ஃபேமிலிஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்ட்டி மட்டும் இல்லாம நினைவு கூறும் அற்புதமான ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரா இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். மியூசிக்.
எங்க போயிடுவான்? எப்படி வீட்டுக்கு தானே வந்தாகணும். அவன் வந்ததும் நான் கேட்க போறேன், ஏன் எதுக்காக நீ போனை எடுக்கலன்னு. இந்த பிராச்சிக்கு என்னாச்சு? அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. நிச்சயமா அவ தூங்கி இருக்க மாட்டா. இவ்வளவு சீக்கிரமா அவ தூங்க போறா? அப்படியே அவ தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு ரிங்ல போன் எடுத்து பேசிருப்பா. மை காட், வாட்ஸ் ஹேப்பனிங்? அவங்க 2 பேருமே என்கிட்ட கேம் விளையாடுறாங்களா? இந்த பிராச்சி விளையாண்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ரன்பீர் ஏன் என்கிட்ட இப்படி விளையாடுறா? வாட் இஸ் கோயிங் ஆன்? ரியா, நீ நாம எப்படா லண்டனுக்கு வந்தோம்? அதுவும் இவ்வளவு சீக்கிரம்? ரியா, ஆரியன் ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறான் தெரியுமா? இந்தியால இருந்து லண்டன் கூட்டிட்டு வந்துட்டான். பாஸ்போர்ட் வர எடுத்துட்டு வரலையே. பாஸ்போர்ட் இல்லாம எப்படி? பாஸ்போர்ட் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் இங்க? அப்ப நீங்க 2 பேரும் தான் ஒண்ணா இருந்தீங்களா? நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து வெளியே போயிருக்கீங்க. ரியா, இந்த எப்படி இந்த வீடு நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கு. சேம் 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 சோஃபா. ஹோட்டல் அப்படியே வீடு மாதிரியே இருக்கு. இங்க இருக்கவங்கள கூப்பிடு, என்னன்னு கேக்கலாம். சோஃபா. யா, ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் லண்டன் போல பாரிஸ்க்கு தான் போயிருந்தேன். அப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். You are back, you are back, you are back, Ria. Thank you. Ria is back home, guys. யா, இவனுக்கு ஓட்கா செட் ஆகல. பியர் குடிப்பான், ஆனா ஓட்கா மட்டும் குடிச்சிட்டானா ஸ்ட்ரெயிட்டா ரஷ்யாக்கு தான். ரஷ்யாவா? நீ என்னடா ரஷ்யான்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன ரஷ்யா சொல்ற, ரியா சொல்ற லண்டன், நான் சொல்ற டெல்லியில இருக்க. லிசன் கைஸ், ஐ திங்க் நான் உங்களை மார்னிங் பாக்குறேன். நீ இவனை கொஞ்சம் நல்லா தூங்க வை. இவன் நல்லா குடிச்சிருக்கான் அதனால. ஓகே, வெல் ரன்பீர், நல்லா என்ஜாய் பண்ணு. உன் போதை நீ நல்லா என்ஜாய் பண்ணு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். ரொம்ப அன்பா பேசுறாளேடா. எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அவளை பத்தி பேசினாலே என் மனசுக்குள்ள சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அந்த பிராச்சி என் முன்னாடி வந்து பேசினான்னு வையன், என்ன கிளாஸ்ல தனியா உட்கார வச்சு டீச்சர் எப்படி கிளாஸ் நடத்துவாங்க, கிச்சு 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 அந்த மாதிரி இருக்கும்டா. வெரி இரிட்டேட்டிங்டா. இதுல இன்னொன்னு, அவ எதிரில இல்லைன்னா கூட போன்ல பேசினா கூட லெக்சர் எடுக்கிற காதுல இருந்து ரத்தமா வருது. எதுக்கு இப்படி சரி சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் மூடையே ஸ்பாயில் பண்றாடா அவ பேச ஆரம்பிச்சானா? அவ வாய முதல்ல பெட்ரூமுக்கு போலாம் வா. பெட்ரூமுக்கு நான் வர மாட்டேன். வரவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் லண்டனை விட ரஷ்யா ரொம்ப நல்லா. அப்படியா? போலாம் வா, எல்லா கண்ட்ரிக்கு போலாம். ஒருவேளை நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேனா எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆனா ரிஷிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவனால எதுவும் செய்யவும் முடியாது, டிஃபெண்டும் பண்ண முடியாது. இந்த லைட் ஆஃப் பண்ணது யாரு? நான் ஆன் பண்ணிட்டு தானே போனேன். யாரு? ரிஷியனா, காப்பாத்துங்க. ரிஷியனா, என்னாச்சு? எலி ஏதாவது பாத்துட்டியா? எலி எதையோ பார்த்து பயப்படுற போல இருக்கு. ரிஷியனா. மதுக்கா, நான் வரேன். யாராவது ஓடி வாங்க. பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ரிஷியனா. மதுக்கா. என்னாச்சு? ரிஷியனா, ஒரு பையன் ஜன்னல் வழியா ஓடிட்டு இருக்கான். என்ன கொலை பண்ண வந்தான். மதுக்கா, வாங்க வாங்கக்கா. நம்ம பிடிச்சிடலாம். நீங்க வாங்க வாங்க. அவனை நான் பிடிச்சிட்டு நீங்க வாங்கக்கா. வாங்க வாங்க. சொல்றதை கேளுங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கு ரிஷி. நான் திரும்பவும் வருவேன். இப்ப முடிக்காத கதையையும் என்னோட காதல் கதையவும் முடிக்க வருவேன். எனக்கு ஏதோ திருடனா தான் இருப்பான் போல இருக்கு. உன்னை பார்த்து எங்க மாட்டிக்குவோம்னு நினைச்சு ஓடி போயிட்டான் போல இருக்கு. ஆமா, திருடன் தான். நான் எங்க அவனை பிடிச்சிட்டு விடணும்னு என்ன அடிச்சிட்டு ஓடிட்டான். பொறுமையா தான் போடுறேன். மெதுவா பாட்டி, கட்டுங்கண்ணா. வெட்டு ஆழமா விழுந்திருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு பேண்டேட் போட்டிருக்கேன். டாக்டர் கிட்ட தான் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ.
நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். நீ எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க. இல்ல பரவாயில்ல, நீ குடி. பக்கத்துல எப்படி வெயிட்டர் இருப்பானா? இல்ல பார்ட்டில எப்படியும் வெயிட்டர்ஸ் இருப்பாங்க தான், கிடைச்சிடும். இட்ஸ் ஓகே. திஷா, நான் வந்து அதை வேணும்னு பண்ணல. அதாவது அந்த டான்ஸை நான் வேணும்னு பண்ணல. எப்பவும் நான் தெரிஞ்ச உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண விட மாட்டேன். தெரியும். இந்த அளவுக்கு நீ ஏன் என்ன ஹேட் பண்ற? இதென்ன இப்படி கேக்குறீங்க? நேரடியாவே கேக்குறேன். இங்க பாரு திஷா, ஆலியா தான் அதெல்லாமே உங்ககிட்ட சொன்னா. அதுக்காக நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பாயிடும். இங்க பாருங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களால நான் அப்செட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் உங்க ஒய்ஃப் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை சந்திக்க வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க சந்திக்கும் போதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப பாருங்க, எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நீங்க என்ன சந்திக்கிறது. திஷா, நீ இந்த விஷயத்தை வேற எங்கேயும் எடுத்துட்டு போற? நான் வேற எங்கேயும் இல்ல, அத முடிக்க தான் விரும்புறேன். இங்க பாருங்க, லைஃபை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண நான் விரும்பல. அது என்னோடதோ இல்ல உங்களோடதோ. நான் பிரக்யா அக்கா கிட்ட போகணும். What a night, what a night. எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எவ்வளோ த்ரில்லிங்கா, எவ்வளோ அட்வென்ச்சரா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? ஆனா டேய், இந்த பிராச்சி இருக்கால்ல, எனக்கு நடுராத்திரியில் உதவி பண்ண வரா. எப்படிப்பட்ட உதவி? அவளும் ஸ்வீட் தான், அவளும் ஸ்வீட் தான், எனக்கு தெரியும். பட் ரொம்ப கசப்பா இருக்காடா அவ. பேசி பேசியே என்னோட மூடெல்லாம் நொய்னு கெடுத்துடுறா. இந்த பிராச்சி இங்க என்னென்னலாம் பண்றாங்கிற விஷயத்த நம்ம எப்படியாவது அவகிட்ட சொல்லி ஆகணும். ஆரியன் ஏதாவது பேசுறா, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு, என்னாச்சு? எந்திரி, ஏதாவது பேசலாம், எந்திரி. ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆஹா, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு. நீ ஒரு லூசுன்னு. இல்லப்பா, கிண்டல் பண்ணாத. உனக்கு தெரியுமா ஏன் ரியா திரும்ப வந்திருக்கான்னு? தெரியும் எனக்கு ஏன் ரியா வந்தானு. அவளோட லீவ் முடிஞ்சு போச்சு. she is misses me. Hi to miss her. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கும் பிராச்சிக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு. I am so sorry. இப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அதுவும் அவளா அப்படி நினைக்கவே மாட்டா. ரியா என்னைக்குமே பொறாமப்பட மாட்டா, என்னையும் பிராச்சியும் நினைச்சு. And that's it. முதல்ல ரியா தாண்டா அவளை லவ் பண்ண சொன்ன. என்ன சொன்ன? நீ முதல்ல அவளோட மனசை உட, அதுக்கப்புறமா நான் என்னோட மனசை கொடுக்கறேன். அது நீ ரிலாக்ஸா இரு. நீ என்ன லூசா? எனக்கும் அவளுக்கும் இடையில ஒண்ணுமே இல்ல. ராச்சிக்கும் எனக்கும் இடையில ஒண்ணுமே இல்ல. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ரியா அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டா. அவ இத பத்தி யோசிக்க கூட மாட்டா. நீ இப்படி நினைக்கிறல்ல, அவளுக்கு ஜெலஸ் ஆகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? அன்னைக்கு நான் ஒரு நாள் வித்யாவும் ஷைனாவும் பேசுறத நான் கேட்டேன். அட திவ்யா யாரு, ஷைனா யாரு? ரியாவுக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம ரியா கிட்ட சொல்லுவோம், அவளை கூப்பிடுவோம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நீ பிராச்சி ரன்பீருக்கு க்ளோஸ் ஆக போறான்னு. அது பிராச்சி மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆக விரும்புறீங்கன்னு. அதோட அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? ஒருவேளை பிராச்சி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அப்புறம் she will become popular. கூடவே ரியாவும் அவங்க கேங் பாப்புலாரிட்டியும். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொண்ணுங்க எது சொன்னாலும் அவங்க பார்க்காம நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்றது ஒண்ணு சொல்லுவாங்க, செய்யறது ஒண்ணு செய்வாங்க. இதுக்கப்புறம் மட்டும் நீ சரக்கு அடிச்சு பாரு, அந்த பாட்டில நான் உடைக்கிறேன். எங்க உடைப்ப? மண்டையில உடைக்கிறேன். அடிபட்டுடும்டா. அட ப்ரோ, உங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கூட மண்டையில ஏற மாட்டேங்குது ப்ரோ. சரி நீ கொஞ்சம் படு, நான் உனக்கு black coffee எடுத்து வரேன் உன்னுடைய போதை இறக்கிறதுக்கு. டேய், எனக்கு black coffee பிடிக்காதுடா. டான்ஸ் பண்றதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன? என் ஹஸ்பண்ட் கூட டான்ஸ் ஆடி நீ எனக்கு என்ன காட்ட விரும்புற? What are you trying to show me, huh? I'm talking to you. You can't hear me. ஆனா நான் உன்கிட்ட பேச விரும்பலங்கிறது உனக்கு தெரியலையா? நான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருக்கேன் திஷா, நீ செய்ய நினைக்கிறத செய்யாதான்னு.
முதல்ல பூரப்ப சைகையில கட்டுப்படுத்தின, இன்னைக்கு எல்லார் முன்னாடி நீ அவன் கூட ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். சோ உன்னோட ஹஸ்பண்ட்னா அவர் வேற யார் கூடயும் டான்ஸ் பண்ண கூடாதா? யார் கூடயும் பேசவும் கூடாதா? சிரிக்கவும் கூடாதா? தான் இஷ்டப்படி வாழவும் கூடாதா? அவர் எல்லாத்தையும் யார் கூட வேணாலும் பண்ணலாம், ஆனா உன் கூட பண்ணக்கூடாது. உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். பூரப் சிரிக்கத்தான் செய்வான், டான்ஸ் பண்ணுவான், சேர்ந்து வாழ்வான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா அது எல்லாம் ஏன் கூட மட்டும்தான், உன் கூட கிடையாது. உன்னை பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் கலட்டி விட்டுட்டான். மைண்ட் யூ, அவரு ஒண்ணும் என்னை விட்டுட்டு போகல, நான் தான் அவரை விட்டுட்டு போய். ரொம்ப பரிதாபமா இருக்கா? தப்பா தெரியுதா? that why did you do that? ஒன்னு தெரியுமா திஷா, எனக்கு உன் லைஃப பார்க்கும்போது that you very lonely and everyone ask it. கூட வாழ ஆம்பளை இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல. You are extremely frustrated. Mind your language. And you mind your own freaking business. என் புருஷனை விட்டு விலகிற. அவர் எது பண்றதா இருந்தாலும் ஏன் கூட தான் பண்ணணும், புரிஞ்சுதா உனக்கு? அப்படின்னா இத போய் உன் புருஷன் கிட்ட சொல்லு. நிறுத்தணும்னு நினைச்சா உன் புருஷனை போய் நிறுத்து. உன்னால என்ன நிறுத்த முடியாது? நிறுத்த முடியும். நீ உன் எல்லையை மீறி வந்தா என்னால உன்னை நிறுத்த முடியும். என் வீடு இல்ல என்னோட வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னு நினைச்சேன்னா என்னால உன்னை நிச்சயமா நிறுத்த முடியும். என்ன வேணா புரிஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாத. நீ என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற, நீ என்ன புரிஞ்சுக்கிறன்னு எதுவுமே எனக்கு புரியல. நான் உனக்கு வேணும்னு எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, புரிஞ்சுதா? அப்படியா? இடைஞ்சல் கொடுக்க நினைக்கல, ஆனா எப்ப பார்த்தாலும் என் புருஷன்கிட்டே வந்துட்டு இருக்கே, அதுக்கு முயற்சியும் செய்றியே. You know what coming you think about it? உனக்கு உண்மையிலேயே ஒரு புருஷனும் பணமும் ஒன்னா வேணும்னா யாராவது ஒரு பணக்கார பிசினஸ் மேன ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுக்கு உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. I will help you find one, but don't you dare look at my husband. Stay away from Purab. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா புரிஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாத. என்ன என்னன்னு சொன்ன? I need a man in my life. நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் இவ்ளோ வருஷம் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். சரி விடு, இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி பேசினா என்ன நீ என்ன பண்ணுவ? பூரப் கிட்ட சொல்லுவியா ஆலியா இப்படி பேசினா அப்படி பேசினான்னு? தோள் மேல சாஞ்சு அழுவியா? I am sure ஒரு ஹக்காவது உனக்கு கிடைச்சிடும். நான் உண்மையதான் சொல்றேன். இந்த மாதிரி சீப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுதான் ஏன் புருஷனை ஓம் பக்கமா நீ இழுக்க பாக்குற. ரைட் ரைட். அந்த மாதிரி சீப்பான விஷயங்களை பூரப நான் திரும்பவும் அடையறதுக்காக தான் பண்றேன். உன்கிட்ட இருந்து அவரை பறிச்சுக்கிறதுக்காக தான் பண்றேன். நீ தானே இப்ப சொல்லிட்டு இருந்த ஐ நீட் a man in my life. அப்படின்னா பூரப விட சிறந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு, அவரையே கட்டிக்கலாம்ல. I will snatch him away from you. கேட்கணும்னு நினைச்சதை கேட்டாச்சா? தனக்கே தன்னுடைய உறவு மேல நம்பிக்கை இல்லாத போது அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண கூடாது. நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்காததுக்கு என்ன காரணம் காட்டாத. கைக்குள்ள போட்டுக்கிறத பத்தி நீ பேசுறியா? கைக்குள்ள போட்டுக்கிறத விட நீ விரும்பின ஒருத்தரை உன்னால தக்க வச்சுக்க கூட முடியலையே. திஷா, நான் சொல்றது கேளு, போகாத. திஷா